ஹலோ மக்களே வணக்கம். எங்கள் தோட்டத்திலேருந்து நிறைய முள்ளங்கி பறித்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நாளைக்கு நிலத்தில் வேலை இருக்குங்க. நிறைய ஆட்கள் வந்து வேலைக்கு வருவாங்க. அவங்களுக்கு சமைக்கிறதுக்காக இந்த மாதிரி நைட்டே வந்து கட் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்களா. இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த இன்ஃப்யூஸ்டு சிக்கன் ஒன்று பார்த்தங்க. எங்கள் கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்க டவுனில் இந்த மாதிரி சிக்கன்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் இது எனக்கு சாப்பிடணும் போல் இருந்தது. சரி வீட்டையே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சிக்கனில் கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கிறதெல்லாம் மசாலா போட்டு இந்த மாதிரி தவாவில் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த சிக்கனுக்கு மேலே ஊற்றுற சாஸை பார்க்கும்போதே ஒரு மாதிரி டெம்ட் ஆகுங்க. சரி அந்த சாஸை வீட்டிலே ரெடி பண்ணலான்னு இந்த மாதிரி அவிச்ச முட்டை எல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிக்கன் நல்லா இந்த மாதிரி தவாவில் ஃபுல்லாகவே வந்து நல்லா ஸ்லோ குக் பண்ணுங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சிக்கனை ஸ்லோ குக் பண்ணதுனால நல்லா சாஃப்ட் வெந்து வந்துருச்சுங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்ச அந்த சாஸை இந்த சிக்கன் மேலே நல்லா இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டேன். இந்த சாஸ் நல்லா சிக்கனில் இறங்கி கோட் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் நல்லா சாஸ் சிக்கனில் இறங்குற அளவுக்கு இந்த மாதிரி சாஸை ஊற்றி ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுட்டேன். இதுக்கு முன்னாடி நான் இன்ஃப்யூஸ்டு சிக்கன் சாப்பிட்டதே இல்லைங்க. இது வந்து அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் பண்ணது ஒரு வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாகவே இருந்ததுங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் செஞ்சு சாப்பிட்டதில்லை. உண்மையாகவே டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருந்தது. வீட்டில் அப்பா அம்மா எல்லாரும் சாப்பிட்டுட்டும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னாங்க. கடைசியாக ஃபைனலாக இந்த மாதிரி தாங்க வந்துச்சு என்னோடய அவுட்புட். கொஞ்சம் சூடாக இருந்தது. உடனே எனக்கு டெம்ட் ஆகி சாப்பிட்லான்னு எடுத்தேன். கை சுட்டுடுச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதும் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன். இதில் ஹைலைட்டே அந்த சாஸ் தாங்க. உண்மையாகவே வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. அந்த சாஸில் தொட்டு சிக்கன் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.